ஓம் சாந்தி. 15 மார்ச் 2023. ஓம் சாந்தி. இன்றைய முரளினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எதை பையில் அல்லது பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும், அதனால் என்ன ஏற்படும்? எதை பையில் வைத்து கொள்ள வேண்டும், அதனால் என்ன ஏற்படும்? பாபா சொல்றாரு, தன்னை விழிப்புணர்வுடன் வைத்து கொள்வதற்காக தன்னுடைய லட்சியத்தின் சித்திரத்தை பையில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்கள். அப்பொழுது மிகுந்த குஷி ஏற்படும். தன்னை விழிப்புணர்வுடன் வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய லட்சியத்தின் சித்திரத்தை பையில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்க. அப்போது அளவற்ற குஷி ஏற்படும். இரண்டாவது கேள்வி, அட்டை யோகத்தில் என்ன செய்ய வேண்டி இருக்கும்? பாபா சொல்றார், அட்டை யோகத்தில் வீடு வாசலை விட வேண்டி இருக்கும். ராஜயோகத்தில் முழு பழைய உலகத்தை சந்நியாசம் செய்ய வேண்டி இருக்கும். அட்டை யோகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வாசல்லாம் விட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ராஜயோகத்தின் மூலம் இந்த பழைய உலகத்தையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சந்நியாசம் செய்ய வேண்டியதாக இருக்கும். மூணாவது கேள்வி, யார் உயர்ந்த பதவி அடைய முடியும்? சொன்னார்ல பாபா, யார் உயர்ந்த பதவி அடைவாங்க? யார் நினைவில் இருந்து விகர்மங்களை விநாசம் செய்கின்றனரோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். யார் நினைவில் இருந்து பாவ கர்மங்களை அழிக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். நாலாவது கேள்வி, யார் புண்ணிய ஆத்மாக்கள்? யார் தீர்த்த ஸ்தலத்தின் நினைவின் மூலம் அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்களோ அவர்கள்தான் புண்ணிய ஆத்மாக்கள். அஞ்சாவது கேள்வி, எப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும்? பாபா சொல்றாரு, அனைத்தையும் பார்த்து கொண்டே நடிப்பை நடித்து கொண்டே புத்தி தந்தையின் பக்கம் இருக்க வேண்டும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், சேவையில் ஒரு பொழுதும் டேஷ் வரக்கூடாது. சேவையில் ஒரு பொழுதும் சோம்பேறித்தனம் வரக்கூடாது. இரண்டாவது, ஷிவ் பாபா டேஷ் ஆவார். சங்கராச்சாரியர் ஞானம் சொல்லக்கூடியவர் டேஷ் ஆவார். ஷிவ் பாபா டேஷ் ஆவார். சங்கராச்சாரியர் ஞானம் சொல்லக்கூடிய டேஷ் ஆவார். ஷிவ் பாபா ஞானக்கடல் ஆவார். சங்கராச்சாரியர் ஞானம் சொல்லக்கூடிய ஞான்வான் ஆவார். மூன்றாவது, குழந்தைகளாகி நீங்கள் ஸ்ரீமதப்படி டேஷ் ஆக வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் ஸ்ரீமதப்படி மலர் போல் ஆக வேண்டும். நான்காவது, நடமாடும் யோகி ஆக வேண்டும் என்றால் டேஷ் மற்றும் டேஷ் டபுள் அத்தாரிட்டி உடையவர்கள் ஆகுக. நடமாடும் யோகி ஆக வேண்டும் என்றால் ஞானம் மற்றும் அனுபவத்தின் டபுள் அத்தாரிட்டி உடையவர் ஆகுங்க. அஞ்சாவது, நீங்கள் டேஷ் தாரணை செய்ய வேண்டும். நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.